Hello all, welcome to my channel. இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 டே 13 என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டா பார்க்கலாம். சாட்டர்டேவோட எபிசோட்ல எப்பவுமே ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டா காமிப்பாங்க. அதே மாதிரி கத்தி குத்தி டாஸ்க்ல என்ன நடந்தது, யார் வின் பண்ணாங்க அப்படின்றதையும் காமிச்சாங்க. கேப்டன்சி டாஸ்க்ல ஆல்ரெடி கம்ருதீன் வந்து அவுட் ஆயிட்டாரு. இப்போ கனியும் சபரியும் மட்டும் தான் இருந்தாங்க. கனி வந்து பாத்தீங்கன்னா 2 கத்தி குத்து இருந்தது, சபரிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கத்தி குத்து தான் இருந்தது. இந்த டைம்ல தான் பிரவீன் அண்ட் வினோத் இவங்க 2 பேருமே சபரியை குத்தி சபரி அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கனி அவர்கள் தான். இந்த கம்ருதீனுக்கும் பாருக்கும் என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. அவங்க வந்து ஒரு டாஸ்க்ல வின் பண்ணல அப்படின்னா அவங்க யாரால தோற்கடிக்கப்பட்டாங்களோ அவங்கள பிடிச்சி பயங்கரமா திட்டியே தீத்துறாங்க. ஆக்சுவலி ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க் அப்போ வேற ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த ஆக்டிவிட்டிக்காக கம்ருதீன் போயிருந்திருக்காரு. ஆனா கேப்டன்சி டாஸ்க்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் சொல்லவே இல்லை, அது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் பாத்ரூம் போயிருந்தாராம். இந்த டைம்ல எல்லாம் வந்து இவர் குத்திட்டாங்களாம். இதை வந்து முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் தான் ஆக்சுவலி அங்கே இருந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பார்த்துட்டு இருந்திருக்கணும். அப்படிதான் கனி சபரி இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களோட பொம்மையை. ஆனா இவர் கேர்லெஸ்ஸா விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுவும் இது வந்து டர்ட்டி கேம். இந்த டர்ட்டி கேம் விளையாடும் போது தான் நீ எங்கிருந்து வந்திருக்கங்கிறதே தெரியுது, உன்னோட வளர்ப்பு எப்படிங்கிறது தெரியுது எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சுபிக்ஷா கிட்ட ஏதோ மீனவ சமுதாயத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ எங்கிருந்து வந்திருக்கங்கிறது தெரியுது அப்படின்லாம். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து விஜய் சேதுபதி சார் கரெக்டா பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவருக்கு சரியான பதிலடி கொடுத்தாரு தான். ஆனா இதை வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இப்படிலாம் பேசலாமா அப்படின்றத அவர் சொல்லவே கிடையாது. சுபிக்ஷா கிட்ட மட்டும் இல்ல, ரம்யா கிட்டே சண்டைக்கு போறாரு. உனக்குலாம் தகுதியே கிடையாது என் கூட சண்டை போறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாலாம் பேசிட்டு இருக்காரு. சண்டை போடுற தகுதியே கிடையாதுமா. அது மட்டும் இல்ல, ஆதிரை கிட்டயுமே நீ பெரிய நயன்தாரா அப்படின்ற மாதிரி ஓவரா வாய், பயங்கர வாய். இதை எதுவுமே பாரவங்க கேட்கவே இல்லை. பாரும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அப்படியே இப்படி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு பாருமே கம்ருதீனுக்கு எதுவுமே சொல்லவே கிடையாது. இல்லை ஒரே குட்டையில் ஒன்று மட்டைங்க மாதிரி ரெண்டுக்கும் ஏன்னா எனத்தோட தான் சேருன்ற மாதிரி இருந்துச்சு. சாட்டர்டே எபிசோடில் இதெல்லாம் எதுவுமே கேட்கவே கிடையாது. சண்டே எபிசோடில் மேபி கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார் மேக்ஸிமமாக பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ரூல் புக் எடுத்துகிட்டு வந்து படிக்க வச்சாரே தவிர வேற ஒன்றும் பண்ணலை. ரூல் புக்கு படிக்க ஸ்கூல் பையன் மாதிரி ரூல் புக்கு படிக்க வச்சாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, எப்படி விளாடணும்னு புரிஞ்சுதா? நாங்கள் ஒரு ரூல் கொடுத்துருக்கோம், அந்த ரூல் படி விளாண்டா சரியா, இல்லை உங்கள் மனசு நோகாத படியில் நீங்கள் நினச்சபடி விளாட்றது ஃபேர் கேமா அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்டு விட்டுட்டாரு. இதுக்கு கம்ருதீன் சாரி சொன்னப்போ கூட சாரி எல்லாம் தேவையில்ல, நீங்க உணர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி வேணாம் இப்பதான் சொன்னேன். கம்ருதீன் சொல்றது சரியாவே இருந்தாலுமே அவர் பேசின வார்த்தைகள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வார்த்தைகள். பட் இங்க கம்ருதீன் சொன்னதும் சரி கிடையாது, அவர் பேசினதும் சரி கிடையாது. ஆனா எதுவுமே இது வரைக்கும் பெருசா கேள்வி கேட்கப்படலை. ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஆரியோட சீசன் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க நேம் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கமல் சார் பயங்கரமா கண்டிச்சாரு. வளர்ப்பு சரியில்லைன்னு எப்படி சொல்வீங்க அப்படின்ற மாதிரி. யார்கிட்ட இந்த தகாத வார்த்தையை யூஸ் பண்றோமோ அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்க வைப்பாங்க. ஆனா இவரு சாரி எல்லாம் தேவையில்லை, நீங்க உணர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. மேபி சண்டே எபிசோட் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. ஓகே, அவர் தான் சாரி வேணும்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் கம்ருதீன் சொன்ன சாரி உணர்ந்தாவது கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. பாரு அவங்க கேட்கறாங்க, உணர்ந்துதான் சாரி கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஒரு சிரிப்பு வேற சிரிக்கிறாரு கம்ருதீன். ஆக்சுவலி சாரி கேட்டது எதுக்காக அப்படின்னா மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே இவன் உணர்ந்துட்டாம்பா அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நினைப்புல சாரி கேட்டிருக்காரு. அதுவுமே உண்மையான சாரி கிடையாது, அதுவே ஃபேக்கு. இதுல வேற இவர் வந்து ரம்யாவை ஃபேக்குன்றாரு. ஃபேக்கா அண்ணன் கூப்பிடாத அப்படின்றாரு. இவர் ஃபேக்கா சாரிலாம் கேட்பாராம். ஆனா அவங்க வந்து ஃபேக்கா அண்ணன் கூப்பிடக்கூடாதான், அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது, டே வாடா போடன்னு தான் கூப்பிடணும். அடுத்ததான் ஒரு முக்கியமான விஷயத்தை விஜய் சேதுபதி சார் டிஸ்கஸ் பண்ணாரு. இது நான் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக விளையாட சொன்னா நீங்க வேற எதுக்கோ விளையாண்ட மாதிரி இருந்தது அப்படின்றத கேட்டிருப்பாரு. ஃப்ரீ பாஸ்க்கு விளையாட சொன்னா அதுக்கு விளையாடாம வேற ஒன்று விளையாண்டு இருக்கீங்க நீங்க. என்னன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நீங்க விளையாடும் போது உங்களுக்குள்ளேயே ஏதோ டீல் பேசிக்கிட்ட மாதிரி இருந்தது. முதல்ல நீங்க வெளியில போயிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க வெளியில போயிடுங்கன்னு இந்த டீல் பேசினதெல்லாம் யாரு, யார் முன்னேறி போகணும்னு முடிவெடுத்தது யாரு, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு. அப்போ கலையும் கம்ருதீனும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் முன்னாடி போகட்டும், இவங்கெல்லாம் எலிமினேட் ஆகிக்கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டீல் பேசினது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது கனியும் சபரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க 2 பேருமே. சபரியோட ஃபேஸும் கனியோட ஃபேஸும் பார்க்கணுமே. இதுக்கு மேல அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து மற்றவங்களை காலி பண்ற விஷயத்த பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் வந்து விளாடணும். ஏன்னா பிகினிங்ல இது டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸா இல்லை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸா அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருந்தாலுமே ஒரு கட்டத்தில் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளையாவது ஒரு போட்டி மண்பன்மையோட இந்த கேம் வந்து போயிருந்ததுன்னா ரொம்பவே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் அங்கேயுமே விட்டு கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்ததுனாலேயே கண்டிப்பாக இதை விஜய் சேதுபதி சார் கேட்குறான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு டைம்லையுமே விஜய் சேதுபதி சார் சூப்பரான ஒரு பாயிண்ட் பிடிச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா கலை வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, நாங்களாம் ஒரு சிலரெல்லாம் விட்டு கொடுத்தோம், ஒரு சிலரெல்லாம் முன்னேறி போகட்டும், பிக் பாஸ் டீம் ஏன்னா வின் பண்ணணும், நமக்கு ஒரு ஃபீஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் விட்டு கொடுத்தோன்னு கலை சொன்னதை ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே தான் கம்ருதீனும் சொல்லியிருப்பாரு. இதை
இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு கமருதீன் கிட்ட அப்படின்னா, நீங்க ஜெயிச்சு வரல, உங்க டீம்ல இருக்க மத்தவங்க விட்டு கொடுத்து உங்களை முன்னாடி தள்ளிக்க. அதே அப்படின்னா நீங்க ஒன்றும் ஜெயிச்சு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நீங்க வாங்கல, சில பேர் விட்டு கொடுத்ததுனால வாங்குனீங்க கரெக்டா, இனிமேல் ஜெயிச்சு வாங்கினேன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதை கமருதீன் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஓட் வாங்கி நான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ வாங்கலை, நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். போராடி நான் வெள்ளாடி ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு நல்ல ஒரு நோஸ் கட் கொடுத்தாரு விஜய் சேதுபதி சார். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, இருமுகம் கொண்டவர்கள் யார், இவ்வளவு நாள் பழகிருக்கீங்க, ஒன்னா இருக்கீங்க ஹவுஸ்குள்ள, இருமுகம் கொண்டவர்கள் யார் அப்படின்றது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சபரிக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு வந்திருக்கும். நானுமே அவர் தான் யோசிச்சேன். என்னன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி கோவமே வராமல் இருக்கும், எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா குட் ஸ்பிரிட் குட் ஒன் இப்படியே சொல்லி நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு, கோவமே படுறதே இல்லை. நிறைய பேர் சொன்ன ரீசனும் அதே தான், இவருக்கு கோவம் வரும் ஆனால் வெளியில் காமிக்காமல் இருக்காரோ, எல்லாருக்கிட்டையும் அன்பாக மட்டும் பேசிட்டு ஏமாத்துறாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க, கனி அவர்களே சொல்லியிருப்பாங்க. கனி அதுக்கப்புறமேட்டுக்கு வியானா இவங்க எல்லாமே இந்த ரீசன் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 3 ஓட்ஸ் யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருக்கு வந்திருக்கும். அவங்களுக்கு சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம துஷார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவங்க ரொம்ப கோவப்பட்டு என்கிட்ட பேசுகிறாங்க, சில டைம் அவங்களே வந்து அன்பாகவும் பேசுகிறாங்க, என்னை எலி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு கோவம் வருது தான் ரியல் ஃபேஸ், ஆனால் அன்பாக இருக்க மாதிரி அப்பப்போ நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி துஷார் அண்ட் கேமி இவங்க 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. பட் துஷார் சொல்லும் போது விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவங்க மட்டும் உன்னை எலி மாதிரி யூஸ் பண்ணிக்கல துஷார், உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அரோரா உட்பட மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கூட தான் துஷாரை வந்து ஒரு எலி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. துஷார் சொன்னவனே தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அவரோட கேப்டன்ஷிப் ஃபெயிலியர் ஆனதை பற்றி இன்னும் விஜய் சேதுபதி சார் பேசல, சண்டே கண்டிப்பாக பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் விக்ரம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு பாருக்கு, என்ன அப்படின்னா, திவாகரோட வாக் பண்ணி நடக்கிறதுக்கு அந்த ப்ரொமோஷனல் டாஸ்க் அப்போ திவாகரோட நடந்து போகிறதுக்கு அவங்க ஜோடியாக இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஓகே சொல்லலை, அவங்க வந்து தைரியமான பொண்ணு போல்டான பொண்ணுன்னு வெளியில் காமிச்சிக்கிறாங்க, ஆனால் இதுக்கு வந்து அவங்க ஓகே சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த விருப்பத்தை தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர இதில் போல்டாக இருக்கிறதுக்கு இல்லாமல் போகிறதுக்கு ஒரு விஷயமும் எதுவும் கிடையாது. திவாகரோட வாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு பல ரீசன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி பாரு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனோட பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஏன்னா திவாகரோட நடக்கிறதுக்கு அவங்க பயமோ இல்லை அசிங்கமோ அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா இவ்வளோ நாள் திவாகர் கூட தானே இருக்காங்க, திவாகரோட தான் பேசுகிறாங்க, திவாகருக்கு பிகினிங்லேயே சப்போர்ட் பண்ணாங்க, அப்போல்லாம் அவங்க எதுவும் அசிங்கமாக ஃபீல் பண்ணலையே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி எபிசோடில் ஸ்டார்டிங்கில் வினோத் வந்து விஜய் சேதுபதி சாருக்காக ஒரு பாட்டு பண்ணது, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் விக்கல்ஸ்க்கு கொடுத்த அட்வைஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக எமோஷனல் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் கலைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நான் உன்னை இந்த வீக் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கலை வந்து இதை கண்டிப்பாக மைண்டில் நல்லா வச்சுக்கணும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாருக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பண்ணாமல் யார் மேலே அவருக்கு என்ன கோவமோ அதை ஓப்பன் அப் பண்ணி பேசணும் அப்படின்றது தான் நானும் எதிர்பார்க்குறேன். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Until then, bye.